யாருமே செல்ல குட்டிக்கலாம். ஸோ நம்ம இதோட முச்சமாக இருந்து கண்டினியூ பண்ணலாம். முச்சம்னா ஸோ ஜேகேப்பா ஒரு பர்சனை பார்த்து செம்ம ஷாக் ஆகிருப்போம். ஸோ இதோட நம்ம சின்னப்பா அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஜேகேப்பா அப்படியே தயங்க தான் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ செம்ம ஷாக்கா. தயங்கா இவன் எதுக்கு இப்போ வீட்டுக்கு வந்தான், என்ன பிரச்சனை பண்ண போகிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே அவ்வளோ பதட்டம், அவ்வளோ பயம், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பர்சன் வேறையும் இல்லை, நம்ம தயம் தான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம தயம் வந்து மாதம் என்ட்ரி கொடுத்து ஸோ வேறு லெவலில் ஸோ அப்படியே கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு அப்படியே ஸ்டைலாக போயிட்டு சோஃபாவில் போய் உட்கார்றாரு, கால் மேலே கால் போட்டு. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. யார் இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இவன் மாட்டுக்கு வரான், இவன் மாட்டுக்கு ஹாலில் உட்காந்து ஸ்டைலாக வந்து உட்காந்துருக்கான் கால் மேலே கால் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. நம்ம தயம் ஜேகே அப்பாவை பார்த்துட்டு பேசுகிறான். என்ன கிம்ஷி எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு உன்னை மீட் பண்ணி பார்த்து பேசி பழகி, ரொம்ப நாள் ஆச்சுல. ஆனால் இப்போ பாரு ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கு உன்னை பார்க்குறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு. நீ எப்படி இருக்க கிம்ஷி? ஸோ வரலாம் எப்படி போகுது? அண்ட் வீட்டில் ஏதோ செலிப்ரிட்டி நடக்குது போல், ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குதா? ஐயன் இந்த மாதிரி கிண்டலாகவே ஸோ ஜிகே அவங்க அப்பாட்ட கேட்குறான். ஸோ ஜிகே அப்பாவும் தயங்க பார்த்துட்டு, இங்கேப்பா தயம், தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போயிடு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை தயம், நீ இந்த ஃபங்க்ஷனில் இருக்கவும் கூடாது. எங்கள் வீட்டில் என்ன வேணால் ஃபங்க்ஷன் நடக்கலாம், ஆனால் நீ அந்த ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு ஜேகே அப்பா. ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஜேகேப்பா அந்த மாதிரி தயங்க பார்த்து சொன்னோன்னு ஸோ தயம், என்ன கிம்ஷி இப்படிலாம் பேசுகிற, ஸோ ஒரு கெஸ்ட்டை நீ இப்படி தான் கவனிப்பியா, அவங்களே இல்லாமல் போன்னு சொல்கிறியே, இது உனக்கே நியாயமாக இருக்கா? என்ன கிம்ஷி பேசுகிற, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ தான் அட்டென்ட் பண்ணியே ஆகணும், நீ தான் வந்து என் பையனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டு நான் சிட்டாக என்கிட்ட சொன்னேன் ஃபோனில். இப்போ என்ன பேச்சை மாத்திர, நம்ம கெஸ்ட்டாக வந்தவங்கள போன்னு சொல்லிட்டு விரட்டுற பற்றியா, உனக்கே நியாயமாக இல்லையா கிம்ஷி? தயம் இந்த மாதிரி ஜேகே அப்பாவை பார்த்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கும் இது புரிஞ்சிருது. ஜேகே அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா என்னப்பா கெஸ்ட்டை நீ தான் வர சொல்லியிருக்க, அதனால அவரும் வந்திருக்காரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண. ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீ தானே கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்க, அவர் அட்டென்ட் பண்ணிட்டு போட்டுமே, வந்த கெஸ்ட்டை நீயே விரட்டுற பற்றியா, இது உனக்கே நியாயமாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஜேகே அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. டே இங்கே பாரு மைனே, நான் இவனை கூப்பிடவே இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு வா அப்படின்ட்டு, நான் ஒன்றும் கூப்பிடலடா, சத்தியமாக கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சொல்கிறாரு, சிட்டாக சொல்லிடுறாரு. தயம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு ஜேகே அப்பாவை பார்த்துட்டு, அப்போது நீ என்ன இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடலன்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கார்டை காட்டுறான். ஸோ ஜேகே அப்பாவுக்கு ரொம்ப செம்ம ஷாக் ஆயிடுறாரு. சொல்லு கிம்ஷி, இந்த கிரெடிட் கார்டு கொடுத்தது நீ தானே, வேற யாராவது கொடுத்தாங்களா? நீ தானே சொன்ன என் பையன் பர்த்டேக்கு நீ கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணு, பர்த்டே ஃபங்க்ஷனை நீ தான் அட்டென்ட் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு கிரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணது நீ தானே? டைம் இந்த மாதிரி ஜேகே அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்பாவுக்கு ரொம்ப செம்ம ஷாக்காக இருக்குது. நான் இப்போட உன்னை இன்வைட் பண்ணேன், நான் இன்வைட் பண்ணலடா, இந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ண நான் சொல்லவே இல்லை, நான் இன்வைட்டு பண்ணலை, புரியுதா? இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காரு. ஜேகேக்கு எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போய் நிற்கிறான் கன்ஃபியூஷனில். ஏன் ஜேகே பார்த்துட்டு மிஸ்டர் சிபிஎஸ் இன்ஸ்பெக்டர் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் நம்ம தையவங்க. நம்ம ஜேகேவும் தயங்க பார்த்துட்டு, அப்பா ஜேகே, ஸோ உங்கள் அப்பா இன்வைட் பண்ண கார்டு கூட என்கிட்ட இருக்கு, உனக்கு நம்பிக்கை இல்லைனா உங்கள் அப்பா சொல்கிறது உண்மையா, நான் சொல்கிறது உண்மையா, உங்கள் அப்பா சொல்கிறது பொய்யா இல்லை நான் சொல்கிறது பொய்யா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயம் அந்த இன்விடேஷன் கார்டை நம்ம ஜேகிட்ட கொடுக்குறான். ஸோ ஜேகேவும் அதை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அப்படியே HSL தயம் பேர் போட்டு இன்விடேஷனுக்கு வந்துடு, ஸோ ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிடு என் பையன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து கூட போட்டிருக்கு. பார்த்து அடுத்த செகண்டே ஜேகே அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா இதுக்கு மேலே நான் எப்படி நம்பாமல் இருக்கிறது, நீங்களே கையெழுத்து போட்டு நீங்களே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டென்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நீங்களே இன்விடேஷன் கார்டு கொடுத்துருங்கப்பா. ஓகே இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்கிறான். ஸோ ஜேகே அப்பாவும் அந்த இன்விடேஷன் கார்டை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அப்புறம் கையெழுத்து மாதிரி அச்சலாம் இருக்குது. ஸோ இவருக்கே செம்ம ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே தயங்க தான் பார்க்குறாரு. அப்படியே ஜேகே அப்பாவை பார்த்துட்டு ஈவஸ் மாதிரி பண்ணிட்டு அப்படியே மாசா திமுறா பயங்கர ஈவஸ் மாதிரி பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ ஜேகே அப்பாவுக்கே ஒன்றுமே புரியல. அவருக்கு அப்படியே தலைலாம் சுற்றுது. என்னடா நடக்குது, நானா இன்வைட் பண்ணேன், ஏன் கையெழுத்து மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனு. ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருது, இவன் தான் ஏதோ ஒரு தெல்லுமுள்ள வேலை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. டைம் ஜேகே பார்த்துட்டு என்ன இப்போ நம்புறியா மிஸ்டர் ஜேகே? சொன்னது உண்மையா, அப்பா சொன்னது உண்மையா, சொல்லு பார்க்கலாம். இந்த இன்விடேஷன் கார்டில் உங்கள் அப்பா கூட சைன் போட்டு தான் எனக்கு கொடுத்து இன்விடேஷன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. ஸோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் நானும் இன்விடேஷன் கொடுத்தா வந்து தானே ஆகணும். ஸோ வீடு தேடி இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் அப்பா ஃபங்க்ஷன் வரலன்னா அது கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவமானப்படுத்துன மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். தயங்க இந்த மாதிரி அவங்க அப்பாவை ஜேகே அப்பாவை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே ஜேகேட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகேவும் தயங்க பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே செட்டாக சொல்லிடலாம் நம்ம ஜேகே இந்த மாதிரி தயங்க பார்த்து. தயங்க இதை பார்த்துட்டு ஒரு ஈவல் ஸ்மைல் பண்ணுறான் பாருங்க. அது ஜேகே அப்போ அப்படியே நோட் பண்ணிட்டாரு. ரைட்ரா இவன் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே பதட்டமாவது அவ்வளோ பயம் வருது. இல்லைப்பா இவன் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஆதாரத்தோடு வந்திருக்கான் இல்லையா? வேறு வழி இல்லாமல் ஜேகே அவங்க அப்பாவை கன்ஃபர்ட் பண்ணி இல்லைப்பா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தானே இன்வைட் பண்ணியிருக்க, இன்வைட் பண்ண ஆளையே நீ வெட்டினேன்னா அது நம்மளே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும்ப்பா. அப்போ எதுக்கு நீ போய் ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுப்பா. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திட்டு முடிச்சிருக்காரு. எதுவுமே பேசாமல் நீ சொன்ன மாதிரியே அவர் அட்டென்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பாவும் நார்மலாக விட்டுறாரு. ஆனால் அவருக்கு விடவும் மனசு வரல. பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே புரியுது. ஆனால் வேறு வழி இல்லை. ஆதாரத்தோடு வந்திருக்கான், வேறு வழி இல்லாமல் அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஜேகேக்கு அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃபங்க்ஷன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஃபங்க்ஷனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே அப்படியே தம்மை வச்சுக்கிட்டு சிகரெட் அடிச்சுட்டு வேறு லெவலில் மாசாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். எந்த வேலையும் பார்க்கல. எல்லாம் பாடிகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சின்ன ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக பர்த்டேக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. எல்லாருமே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பையன் அப்படியே ஜேகே ஒய்ஃபை பார்க்குறான். ஜேகே ஒய்ஃபு அப்படியே பதட்டத்தோட இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே கண்டுக்கு அந்த மாதிரி அவன் வாட்டுக்கு இருக்கான். தாரா குட்டி தயன் பக்கத்தில் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. தாரா குட்டி இந்த மாதிரி தயன்னு சொல்லணும். தயன் தூக்கி வச்சுட்டு மடியில் தங்கத்துக்கு போர் அடிக்குதா? ஆமாம் ரொம்ப போரிங்காக இருக்கா. இன்னைக்கு அண்ணன் போயிட்டே வரையா, இன்னைக்கு ஒரு கேம் விளாட்லாமா எல்லாருமே? என்ன கேம் விளாட்றது தான் எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கா தயங்கிட்ட. எங்க ஜாராபுட்டியை பார்த்துட்டு தங்கத்துக்கு ரொம்ப போர் அடிக்குதா, நம்ம வேணால் ஒரு கேம் விளாட்லாமா, எல்லாருமே ஒரு கேம் விளாட்லாம் இந்த மாதிரி ஜாராக்குட்டியை பார்த்து சொன்னோன்னு ஜாராக்குட்டி ரொம்ப ஹாப்பியாயிடும். அப்படியா என்ன கேம் விளாட்லாம் சொல்லுங்கன்னா விளாட்லாம். ரொம்ப ஆர்வமாகவே நம்ம ஜாராக்குட்டி இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம தையங்க அப்படியே ஜேகே அவங்க அப்பா பார்த்துட்டு ஒரு ஈவல் ஸ்மார்ட் பண்ணிட்டு விளாட்லாம் தங்கம். எத்தனை பேர் உயிர் போகும் எத்தனை பேர் உயிர் போகாதுன்னு பார்க்கலாமா? அங்கே தானே போகிற உன் கண்ணு முன்னாடியே உன் ஃபேமிலியை இந்த மாதிரி ரொம்ப ஈவல் ஸ்மார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுகிறான். ஜேகே அவங்க அப்பாவை பார்த்து முறைச்சி பார்த்துட்டே ஜேகே அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு இவன் ஏதோ ஒரு கேம் சொல்ல போகிறான், அதில் தான் இவன் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். அப்பாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது இவன் ஏதோ ஒரு பிளான்காக தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஜாராக்குட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அது என்ன கேம் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம தையங்கு தங்கக்குட்டி உனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா? இந்த கேம் என்ன கேம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னா
ஸோ இந்த கேம் நீ தெரியுதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அந்த கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையும் ஒரு ஈவஸ் ஃபோன் பண்ணிட்டு ஜேகே அப்பாவை பார்த்துட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்பாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது இவன் ஏதோ ஒரு பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஜாரா குட்டி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஓகேண்ணா நம்ம விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அடுத்த செகண்டே ஸோ அந்த கேம் எல்லாருமே விளாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாகவே எல்லாரு கூடயும் நம்ம ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். நம்ம தயங்க அப்படியே ஒரு ஈவஸ் ஃபோன் பண்ணிட்டு ஓகே இந்த கேம் ஓவர், ஸோ இன்னொரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு சொல்கிறான் பாருங்க. ஸோ ஜேகே அப்பாவுக்குலாம் அள்ளு விடுது. தயங்கு அவனோட பாடி கார்டை பார்த்துட்டு ஒரு சொடக்கு போடுறான் பாருங்க. ஒரு செகண்ட் கூட இல்லை. ஸோ எல்லாருமே தயங்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ நம்ம தயங்க ஒரு ஈவஸ் ஃபோன் பண்ணிட்டு ஓகே இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டு ஸோ ஜேகே அப்பாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது என்ன கேமு என்ன ரூலு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பதட்டமாக்கிட்டு இருக்காரு. நம்ம தயங்கு கேஷுவலாக அவரை பார்த்துட்டு என்ன கிம்ச்சி அவ்வளோ ஆர்வமா அந்த கேம் என்ன கேம்னு தெரிஞ்சுக்கணும், நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க போல், நீயே போக போய் புரிஞ்சுப்ப இது என்ன கேமுன்ட்டு. நான் சொல்ல மாட்டேன் ஆனால் செஞ்சு காட்டுறேன் ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு கிம்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈவலாக ஸ்மெல் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகே அப்பாவுக்கு என்ன பேசுறது என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பதட்டத்தோடு அப்படியே பயத்தோடு நிற்கிறாரு. அதுவும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கு அவருக்கு. ஸோ அவரும் அப்படியே கேஷுவலாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே ஜரா குட்டியை தான் கூப்பிட்றான். ஸோ தங்கக்குட்டி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அடுத்த செகண்டே நம்ம ஜாரா குட்டியும் தயங்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டு சொல்லுங்க அண்ணா என்னென்ன பண்ணணும் நான். ஜாரா குட்டி இந்த மாதிரி தயந்து கேட்டணும். ஸோ தயங்கு ஜாரா குட்டியை பார்த்துட்டு இங்கே பார் தங்கக்குட்டி, ஸோ உனக்கு ஒரு கேம் சொல்கிறேன் ஓகேவா. என்ன கேம்னா இப்போது என் பாக்கெட்டில் ஒரு கன்னு இருக்குது ஓகேவா, இந்த கன்னு நான் உன் கையில் கொடுப்பேனா ஓகேவா. ஏங்க இந்த மாதிரி ஜாரா குட்டியை பார்த்து சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே ஸோ அவன் பாக்கெட்லேருந்து அந்த கன்னை எடுக்கிறான். அவனோட கன்னை எடுத்து ஜாரா குட்டியோட கையில் கொடுக்குறான். ஸோ எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. கிடா தொடர்ந்து எபிசோடு போது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ தயங்க அடுத்து என்ன பண்ண போகிறான், ஜாரா குட்டி அடுத்து என்ன பண்ண போகிறா இந்த கேமில், ஜேகே ஃபேமிலி இந்த பிரச்சனைலேருந்து ஆபத்துலேருந்து வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா, ஸோ ஜேகே அப்பா ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் நேற்றுங்க. லவ் சரிங்க, பாய்.